இன்னைக்கு யூடியூப் பார்த்துட்ருந்தேன். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய அரசியல் ஆட் இப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி ஏடிஎம்கேவோட ஒரு ஆடை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஆடில் வந்து என்ன வருதுன்னா, அம்மா உணவகம் பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக அம்மா உணவகத்தை வந்து சீரிய வகையில் கொண்டு போனது வந்து எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே ஆடை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. சீரிய வகையில் நீ எங்கே கொண்டு போனப்பா, கொண்டு போனது ஸ்டாலின் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன் அப்படிங்கிறன்னா, அம்மா உணவகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஜெயலலிதா அவர்களால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. எப்பயுமே ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் மாண்பு வந்து இருந்துச்சு. நமக்கு முன்னாடி ஆண்டவர்கள் வந்து கொண்டு வந்த எந்த நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து அடுத்து வர ஆட்சி வந்துட்டு கிடப்பில் போடுறதும் நிறுத்துறதும் வந்து ஒரு அரசியல் மாண்பாகவே ஜெயலலிதா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கப்ப அம்மா உணவகம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா சிஎம்மா ஆட்சிக்கு வராரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் வந்ததுக்கப்புறமா அம்மா உணவகங்கிற பேர் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு வந்து கிரியேட் ஆச்சு. இது வந்து கிரியேட் ஆகிறப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அம்மா உணவகமும் மூடப்படக்கூடாது என்பதுதான் என்னோட எண்ணம். அதனால தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்கள் தொடரும் என்று நான் அறிவித்தேன். அம்மா உணவகம் என்றைக்குமே அம்மா உணவகம் தான் இருக்கும். அது வந்து ஒரு ஏழை மக்களுக்கு ஆன ஒரு இடமா இருந்திருக்கு. ஏழை மக்களுக்கான ஒரு உணவளிக்கிற இடமா இருக்கிறப்ப அம்மா உணவகங்கிறத வந்து நான் அம்மா உணவகம்னே என்றைக்கும் நான் வைக்கிறதுக்காக நிற்பேன், நான் அப்படியே தான் அதை மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ட்ரெண்ட் செட் பல விஷயத்தில் பண்ணியிருக்காரு. இந்த டிக்னிஃபைடான பாலிடிக்ஸ்க்கும் ட்ரெண்ட் செட் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. அந்த ஸ்கீமை வந்து கிடப்பில் போடணுன்னு அவருக்கு தோணலை. அந்த காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே அன்றைக்கி அவருக்கு தோணலை. இது மக்களுக்கானது, மக்களுக்கு நன்மை தர எந்த ஸ்கீமாக இருந்தாலும் மக்களை போய் சேரணுங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அது அம்மா உணவகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அதை சீரிய வகையில் கொண்டு போகிறது எடப்பாடி அவர்கள் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தான். அம்மா உணவகத்தோட வெற்றியும் இல்லை அம்மா உணவகம் என்றைக்குமே அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். இது ஏடிஎம்கே யூஸ் பண்ணக்கூடாது, டிஎம்கே தான் இந்த ஆடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கணும்.